அனைவருக்கும் வணக்கம். இன்று மார்கழி மாதத்தினுடைய 3வது நாள். தினம் ஒரு திருவெண்பாவை என்ற கணக்கில் பார்த்து கொண்டிருக்கிறோம். இன்றைய தினம் 3வது பாடலை பார்க்கலாம். முத்தன்ன வெண்ணகையாய் முன் வந்து எதிரெழுந்தன அத்தன் ஆனந்தன் அமுதன் என்ற உள்ளூரி தித்திக்க பேசுவாய் வந்து உன் கடை திறவாய் பத்துடையீர் ஈசன் பல அடியீர் பாங்குடையீர் புத்தடியோம் புன்மை தீர்த்தார்கொண்டார் பொல்லாதே எத்தோ நின் அன்புடைமை எல்லோம் அறியோமே சித்தம் அழகியார் பாடாரோ நம் சிவனை இத்தனையும் வேண்டும் நமக்கேலோர் எம்பாவாய். விளக்கம். முத்துப்பற்கள் தெரிய சிரித்து எங்களை மயக்குபவளே, கடந்த ஆண்டுகள் வந்து எழுப்பும் முன்னதாகவே நீயே தயாராக இருப்பாய். சிவனே என் தலைவன் என்றும் இன்ப வடிவினன் என்றும் இனிமையானவன் என்றும் தித்திக்க தித்திக்க அவன் புகழ் பேசுவாய். ஆனால் இப்போது இவ்வளவு நேரம் எழுப்பியும் எழ மறுக்கிறாயே, கதவை திற என்றார்கள். தூங்கிக் கொண்டிருந்த தோழி, ஏதோ தெரியாதனமாக தூங்கிவிட்டேன், அதற்காக என்னிடம் கடுமையாக பேச வேண்டுமா? இறைவனின் மேல் பற்றுடைய பழமையான அடியவர்கள் நீங்கள். உங்களைப் போல் எனக்கு இந்த விரதமிருத்தலில் அனுபவமில்லை. மேலும் பக்திக்கு நான் புதியவள். என் இந்த சிறு தவறை பெரிதுபடுத்துகின்றீர்களே என மனம் வருந்தி கூறினாள். தோழியர்கள் அவளிடம், அப்படி இல்லையடி தோழி, இறைவன் மீது நீ வைத்துள்ளது தூய்மையான அன்பு என்பதும் தூய்மையான மனம் படைத்தவர்களாலேயே சிவபெருமானை பாட முடியும் என்பதும் எங்களுக்கு தெரியும். நீ சீக்கிரம் எழ வேண்டும் என்பதனாலேயே அவசரப்படுத்துகின்றோம் என்றனர். அதாவது ஒரு நாள் போவது, ஆண்டவனை விழுந்து விழுந்து வணங்குவது, விரதம் இருப்பது, மறுநாள் ஏதோ விரக்தியில் அல்லது எதிர்பார்த்தவை நிறைவேறாமல் போவது என்றால் உடனே அவனை வணங்குவதை விட்டுவிடுவது, இறைவனே இல்லை என்று சொல்லுவது, இவையெல்லாம் உண்மையான பக்தியாக முடியாது என்பதை உணர்த்தவே இப்பாடலை மாணிக்கவாசக பெருமான் பாடியுள்ளார். நன்றி.